வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா இந்த மாதிரி தோப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. ஒரு 15 ரன் அடிச்சா ஜெயிச்சிருக்க முடியுமா? ஒரு 25 ரன் அடிச்சா ஜெயிச்சிருக்க முடியுமா? ஹர்ஷித் ராணா டீமுக்கு வேணுமா? நான் மறுபடியும் இந்த கேள்வியை மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எதுக்குங்க தேவையில்லாம ஹர்தீப் சிங் மாதிரி ஒரு குவாலிட்டி பவுலர் இருக்கும்போது நீங்க எதுக்கு ஹர்ஷித் ராணாவை எடுத்துட்டு வரீங்கன்னு தெரியல. அவரை ஒரு ஒரு ஆல்ரவுண்டர் உங்க டீம்ல இப்போதைக்கு நம்பர் 1 ஆல்ரவுண்டர் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி தூபேன்னு சொல்றீங்க. அப்பேற்பட்ட ரெட்டிக்கு அடிபட்டுருச்சு, தூபேவே ஆடுறீங்க. ஆனா அவருக்கு முன்னாடி ஹர்ஷித் ராணாவை இறக்கி விடுவீங்களா? அவர் 33 பால் ஆடுவாரா ஸ்டேக்கே எடுத்து கொடுக்காம? எப்படி ஆப்போசிட்ல 20 பாலுக்கு 41 ஆடிக்கிட்டு இருந்த அபிஷேக் சர்மாவுக்கு ஸ்டேக் எடுத்து தர மாட்டாரா? இவரும் அடிப்பாராம். கேட்டா விக்கெட் விடாம இன்னைக்கு நின்னுக்கிறேன், பாலுக்கு பால் ரன் அடிக்கிறேன், சுத்துறா நானும் அடிப்பேன், 10 பால் சுத்துவேன், 1 பால் மாட்டும், நானும் 6 அடிப்பேன், நானும் ஆல்ரவுண்டர் தான் சொல்ற மாதிரி ஏதாச்சும் சொல்ற மாதிரி இருக்கு. கௌதம் கம்பீர், சூரியகுமார் யாதவ், நீ கேப்டன்ஷிப் தான் பண்றீங்களா? நீங்களே ஒரு நல்ல ஃபார்ம்ல இல்ல T20ல போன மேட்ச்ல ஒரு நல்ல ரிதம் கிடைச்சிச்சு. அப்படி இருந்தோம் நீங்க இப்ப நம்பர் 3 ஆடாம ஏன் நம்பர் 4 வந்தீங்க? சஞ்சு சாம்சனை ஏன் நம்பர் 3 இறக்குனீங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட குழப்பங்களோட இருக்குன்னு தான் சொல்லி ஆகணுங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது டீம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி. அதாவது ஒரு சீரியஸ் விளையாண்டு சீரியஸை வின் பண்ணி கடைசி மேட்ச் தோத்தாலும் ஜெயிச்சாலும் கவலை இல்லை, சீரியஸ் ஜெயிச்சிட்டாங்க, அந்த மேட்ச்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இவங்க சம்பந்தமே இல்லாம டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஒருவேளை வேர்ல்டு கப் ஃபைனலோ இல்ல செமிஃபைனல்லையோ நிதிஷ்குமார் ரெட்டி ஆர்திக் பாண்டியா இல்லாத பட்சத்தில் தூபே தான் ஆல்ரவுண்டர் ஆடுறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 5 விக்கெட் இது மாதிரி வந்துருச்சு. அப்பயும் இல்ல ஹர்ஷித் ராணா இறக்கிடுவோம்பா, செக் பண்ணி பார்ப்போம்பா அப்படின்னு இறக்கி விடுவீங்களா? அப்ப தூபேக்கு எப்ப அந்த எபிலிட்டி வரும்? ஸ்டே பண்ணி சிங்கிள் எடுத்து கொடுத்து ரொட்டேட் பண்ணி மேட்சுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஆடணுங்கிற பக்குவம் எப்படி வரும்? இந்த மாதிரி மேட்ச்ல தான் வரும். உங்க நம்பர் 1 ஆல்ரவுண்டர் தூபே கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டி நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க, அதுக்கு முன்னாடி ஹார்திக் பாண்டியா ப்ரிஃபர் பண்றீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல தூபே முன்னாடி இறக்கி என்னைய முட்டாள்தனமான வேலையா இருக்கு. இது மேட்ச் மாதிரியே தெரியல. பார்த்த அத்தனை பேர்த்துக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லி ஆகணும். அதாவது சுமன் கிலுக்கு அந்த எல்பிடபிள்யூ ரிவ்யூ கேட்கும் போது நாட்டு ஸ்டேடியமே அலறிச்சு. கொல்கட்டாவா மும்பையான்னு தெரியல, ஆனால் மெல்போர்ன் சொன்னா நம்பவே முடியல. அப்படி இருந்துச்சு. அப்படி இந்திய ரசிகர்கள் இருக்காங்க உங்களுக்காக உயிரை கொடுத்து சப்போர்ட் பண்றதுக்காக. நீங்க அவங்க முன்னாடி கிரிக்கெட் ஆட சொன்னா சும்மா அவங்க பாலிடிக்ஸ் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. கிரிக்கெட்டை ஆடுறீங்க ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. சுமன் கில், அபிஷேக் சர்மா ஓப்பனிங் வந்தாங்க, ஓகே. நம்பர் 3 சஞ்சு சாம்சன் எதுக்கு வரணும்? ஒன்னு நீ ஓப்பனிங் ஆடு, இல்ல ஃபினிஷிங் ரோல் ஆடவே. இஷ்டத்துக்கு எப்படியே இறக்கி விடுவ? ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன ஆச்சு? சஞ்சு சாம்சன் 3 காலி, சூரியகுமார் 4 காலி, திலக் வர்மா சம்பந்தமா 5 காலி. அதாவது திலக் வர்மாக்கு நம்பர் 3 தான் பெஸ்ட் பொசிஷன் உங்கள்ட்ட சொல்லியிருக்காரு. அவரு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு டூருக்கு போய் ஆஸ்திரேலியா ஆடுறாரு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு அந்த பிளேயருக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது ஒண்ணு இருக்கு. அதை தூக்கி நம்பர் 4 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5 அனுப்பிச்சு விட்டு போட்டு கெடுத்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்புறமேட்டு இந்த அக்ஷர் பட்டேல் ரன் அவுட் ஆனதெல்லாம் ஏண்டா இருந்துச்சு. வருண் சக்கரவர்த்தி, பும்ரா 8 பாலுக்கு வேல்யூ தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க அந்த 8 பால் நின்று ஏதோ எஜ்ஜி 10 4 வந்திருந்தாலோ மிச்சம் பாலுக்கு பால் ஆடினாலும் 5 ரன் மேபி 2 விக்கெட் எடுத்திருந்தா மேட்ச் நம்ம கையில. ஒவ்வொரு இதுவும் இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி மேட்சை கொண்டு போறோம், அந்த 8 பால் எப்படி அப்படின்ட்டு டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த வீடியோ பத்தி. அது எனக்கு ஃபுல்லா அப்படியே கோபமா இருக்கு. கௌதம் கம்பீர், ஹர்ஷித் ராணாவையும் அடுத்த மேட்ச் மாத்துறாங்கன்னு பார்ப்போம். இந்த மேட்ச் டாமினேட் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்ல முடியாது. மிச்சல் மார்ஷே நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க, அதனால தப்பிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இல்லைன்னா சுழல்ல சிக்கி பின்னாம ஆயிப்பாங்க. பொறுத்து இன்னும் நம்புறேன் இந்தியா சீரியஸ் ஜெயிக்கும், கண்டினியூவா 3 மேட்ச் ஜெயிக்கும் நம்புறேன். பட் அதுக்கு பிளேயிங் லெவல்ல ஹர்ஷித் ராணா பதிலா ஹர்தீப் சிங் வரணும். தேங்க்யூ காய்ஸ்.